3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உருவாக்குவேன் என்றார். போதும். இந்த இடத்துல யாக்கோபு தன் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்ப கர்த்தர் சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு போ என்று பெத்தேலுக்கு போகும்படியாக யாக்கோபு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்த யாக்கோபு தன் குடும்பத்தாரிடத்திலே சொல்லும் போது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம், இப்படி எழுந்து பெத்தேலுக்கு போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்று தன்னுடைய குடும்பத்தாருக்கு யாக்கோபு சொல்லுகிறார். அப்படி இருக்க எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்பட்டது அப்படின்னு வாசிக்கும் போது 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது யாக்கோபு சிமியோனும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அப்ப நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே அப்படி சொல்லி மிகவும் கலங்கி இருக்கிற ஒரு சூழலை கொடுத்து அங்க வாசிக்கிறோம். வாசனை கெடுக்கப்பட்டு கலக்கம் உண்டாகிற வேலையில கர்த்தர் சொல்றார் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. வாசனை எங்கே கெடுக்கப்படுகிறதோ அங்கே கலக்கம் உண்டாகிறது. வாசனை என்று சொன்னால் சாட்சியின் ஜீவியம், நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அனுபவம். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஜீவ வாசனையாக இருக்கிறோம். நம்ம போகிற இடமெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக நாம் இருக்கிறோம். ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாசனை கெடுக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் ஜீவியம் கெடுக்கப்படும் போது அங்கே நமக்கு கலக்கம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில எப்போது சாட்சியின் ஜீவியம் கெடுக்கப்படுது, கர்த்தருக்காக சாட்சியா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லும் போது உலகத்துக்கு நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். அப்புறம் இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு உப்பு, இந்த உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமேற்றப்படும்? வெளியிலே கொட்டுவதற்கும் மனுஷனுடைய கால்களிலே மிதிக்கப்படுவதற்குமே என்று வேறொன்றுக்கும் உதவாது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய சாட்சியின் அனுபவத்தை இழந்துட்டோம்னா நாம் சாரமற்ற உப்பாக இருக்கிறோம். யாக்கோபுக்கு ஒரு சாட்சி இருந்தது. அவன் ஒரு நல்ல மனுஷன், முதிர் வயதிலே நல்ல பக்குவப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஒரு நல்ல சாட்சி இருந்தது. ஆனால் யாக்கோபுடைய சாட்சியை பிள்ளைகள் கெடுத்தார்கள். அது நிமித்தம், என் வாசனையை கெடுத்தது நிமித்தம் என்னை கலங்க பண்ணினீர்கள். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்திலே இடைவெளி உண்டாகி நம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டிய நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியம் குறைந்து சாட்சியின் வாழ்க்கையை நம்ம இழக்கும் போது நமக்குள்ள கலக்கங்கள் உண்டாகும், பயங்கள் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை போக வேண்டிய ஒரு இடம்தான் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போ. கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபு பார்த்து சொல்லுவார், நீ பெத்தேலுக்கு போ. அது போல கர்த்தர் சொல்றார், நீ பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அவ வாசனை கெட்டு போயிருக்கிற வேலையில பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமா? பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தை உண்டாக்குற வேலையில இந்த உப்புக்கு சாரம் கிடைக்கும். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற நம்முடைய வெளிச்சம், நம்முடைய விளக்கு ஏற்றப்படும், அங்கு வெளிச்சம் உண்டாகும். உப்புக்கு சாரமும் விளக்குக்கு வெளிச்சமும் கிடைக்கும். எப்ப? நாம் பெத்தேலுக்கு போகும் பலிபீடத்தை உண்டாக்கணும். அப்ப இந்த நாட்கள்ல நாம் பெத்தேலுக்கு போக வேண்டும், அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். அப்ப பெத்தேலுக்கு எப்படி போக வேண்டும்? யாக்கோபு சொல்லும் போது, அப்பொழுது யாக்கோபு 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தன் வீட்டாரை எல்லாரிடத்திலையும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி 3ஆம் வசனத்துல, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள்.
எழுந்து பெத்தேலுக்கு போகணும். பெத்தேலுக்கு போகணும்னா எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். அப்படின்னா நாம் சாட்சியின் ஜீவியத்தை, நம்முடைய வாசனையை, கெடுக்கப்பட்ட இந்த வாசனையை நாம் சரி செய்து கொள்ளும்படி எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே பலிபீடத்தை கட்ட வேண்டும். அப்ப எதுல இருந்து நாம் எழுந்து போக வேண்டும்? தீர்க்கதரிசி சொல்லும் போது எலும்பு எலும்பு உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு. அப்ப நாம் தூசியை விட்டு எழும்பி வர வேண்டும். தூசியை உதறி விட்டு எழுந்து பெத்தேலுக்கு போகணும். எழுந்து பெத்தேலுக்கு போவோம். எதை விட்டு எழுத வேண்டும்? நாம் தூசியை விட்டு எழுந்து நாம் பெத்தேலுக்கு போக வேண்டும். அப்படி என்றால் தூசி என்று சொல்லும் போது இந்த உலகம் முழுவதும் நம்ம மாசுக்கள் இறந்துருக்கு. இந்த உலகத்துல சரி, நம்ம ஒரு ரோட்ல இப்படி இப்போ போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு வெள்ளை ட்ரெஸ், வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு போனா பைக்ல போகும்போது நமக்கு வேர்க்கும். அதோடு கூட இந்த காய்ச்சல் இருக்கிற தூசு என்ன ஆயிரும், நம்ம காலர்ல பட்டு காலர் அழுக்காகுது, நம்மள கையில அழுக்காகுது, நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்ம ட்ரெஸ்ல சட்டையில அழுக்கு இருக்கும், அந்த தூசி இருக்கும். அப்ப அது போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாம்ச சரீரத்திலே இந்த பாவ உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு சில பாவ மாசுக்களும் தூசுக்களும் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்துல ஒட்டி கொள்வது இயல்பு. அப்ப இந்த தூசியை உதறி விட்டு தான் எழும்ப வேண்டும். அப்ப இந்த உலகத்துல 2 விதமான தூசிகள் நம்முடைய வஸ்திரத்துல ஒட்டி கொள்ளுது. அதனால என்ன 2 விதமான தூசிகள்? அந்த 2 விதமான தூசிகள் நம்ம வஸ்திரத்துல ஒட்டி இருக்கு. அதை உதறி தள்ளி விட்டு தான் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். அப்ப 2 விதமான தூசிகள் என்னன்னு சொன்னா, நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அப்ப ஒரு மொழிபெயர்ப்புல தள்ளி விட்டு என்று இங்க நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. வேறொரு மொழிபெயர்ப்புல உதறி தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அப்ப உதறி தள்ள வேண்டிய 2 விதமான தூசுக்கள். எலும்பு எலும்பு சீயோனே, எருசலேமே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு. அப்ப தூசியை உதறிவிட்டு எழும்பணும்னா 2 விதமான தூசியை உதற வேண்டும். ஒன்று, அங்க என்ன வாசிக்கிறோம்? பாரமான யாவும். பாரமான விஷயங்களை உதறினாதான் நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போக முடியும். இல்லாவிட்டால் சாட்சி கெடுக்கப்படும், கலக்கம் குறையவே குறையாது. பாரமான எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நாம் உதறி தள்ள வேண்டும். 2வதாக, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இப்ப பாருங்க, நம்ம உலகத்துல போறோம்னு சொன்னா தூசு எங்க இருக்கு? நம்ம சுத்தி இருக்கு, நம்மள நெருங்கி இருக்கு, நம்ம சட்டையில ஒட்டுது, நம்ம கழுத்துல காலர்ல ஒட்டுது. நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் பாவம் இன்னைக்கு நம்ம சூழ்ந்து சுற்றி நெருங்கி இருக்கு. அப்ப இந்த பாவத்தின் நிமித்தம் உண்டாகின அந்த தூசுக்கள், அந்த தூசையும் நாம் உதறிவிட வேண்டும். அப்ப இந்த இடத்துல யாக்கோபுடைய சாட்சி கெட்டு போனதுக்கு காரணமே பாவம் தான். அதுக்கு காரணம் யாருடைய பாவம்? குமாரத்திய தீனாளுடைய பாவம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த தீனாளுக்கு உலகத்து மேல ஒரு இச்சை. அந்த சீக்கியம் பட்டணத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும், சுத்தி பார்க்கணும், டூருக்கு போகணும் ஒரு ஆசை. பூமிக்குரிய காரியத்து மேல ஒரு ஆசையும், பூமிக்குரிய ஒரு இச்சையும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் பூமியிலிருந்து உண்டாகி நம்ம இழுக்குது. அப்படி அவள் அந்த பட்டணத்தை பார்க்க போனது நிமித்தம்தான் அங்க பாவம் உண்டாகி, அந்த பாவத்தின் நிமித்தம்தான் வாசனை கெடுக்கப்பட்டு போகுது. அப்ப வாசனை கெடுக்கப்படுது, பாவத்தின் நிமித்தம்தான் வாசனை கெடுக்கப்படுது. அப்ப இந்த பாவம் எப்படி நமக்குள்ள இருக்கு நமக்கு தெரியும். நம்முடைய கண்கள்ல அந்த தீனாளுடைய வாழ்க்கையில வந்தது என்ன? அவள் நல்ல மேன்மையான மேட்டிமையான வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டுதான் தீனாள் போகிறார். அது ஜீவனத்தின் பெருமை. அந்த சீகியம் பட்டணத்தில் இருக்கிற அந்த ராஜாவுடைய மகன், அவன் கண்களுக்கு அவள் அழகா தெரிகிற அளவுக்கு அவள் மேக்கப் பண்ணி தன்னை அலங்கரித்து கொண்டு ஜீவனத்தின் பெருமை தனக்குள்ளே நல்ல விஷயத்தை போட்டுக்கொண்டு பெருமையா அந்த இடத்துக்கு போறா. அதே போல
அந்த தேசத்தை பார்க்க வேண்டும் என்று கண்களின் இச்சை அங்க இருந்தது. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் எங்கே வருகிறதோ அங்கே மாம்சத்திலே இச்சையும் உண்டாகும். அப்ப இந்த கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஏவாளுக்கு வந்த போதுதான் அவனுடைய மாம்சம் இச்சித்தது. எதை இச்சித்தது? அந்த பழத்தை பறித்து புசி. மாம்சம் இச்சித்தது வறுத்து புசிக்கிறார். அப்ப கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் எங்கே உண்டாகுதோ அங்கே மாம்சத்திலே பாவம் உண்டாகும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் இருந்தால் நாம் பெத்தேலுக்கு போகும்போது இதை உதறி தள்ளிவிட்டு தான் போகணும். நம்முடைய வாசனை கெடுக்கப்படுகிறது. நம்முடைய வாசனை கெடுக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ நீ நட. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து உனக்கு அதை தருவேன் என்றார். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ. அப்ப எப்பொழுது அவன் எழும்பணும்? எதை விட்டு எழும்பணும்னா, நீங்க அதுக்கு முன்பதாக இருக்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. லோத்தை அவன் விட்டு விட்டு எழும்ப வேணும். அதனாலதான் லோத்து அவனை விட்டு போன பின்பு நீ எழுந்து போ. லோத்து போயிட்டான், அவனை விட்டுட்ட, இப்ப நீ எழுந்து போ. வாசிங்க லோத்து, அந்த வசனத்தை சொல்லி வாசிங்க. 13. ம் 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 லோத்து அவனை விட்டு போன பின்பு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு. அப்ப நீ எழுந்து 17ஆம் வசனத்துல நீ எழுந்து, எப்ப எழுந்து? லோத்து பிரிந்து போன பின்பு. அப்ப லோத்தை விட்டு பிரிந்து நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகணும். அப்ப லோத்து என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் திரை, மறைவு. லோத்து அப்படின்னு சொன்னா ஒரு திரை, ஒரு மறைவு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த திரை மேல இருந்து கீழ் தொடங்கி கிளிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது அந்த ரகசிய பாவங்கள் லோத்து போல நம்ம கூடவே இருந்துச்சுன்னா நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக முடியாது. நம்முடைய வாசனை கெடுக்கும். தாவீது சொல்லும் போது சிறிதான பாவமோ பெரிதான பாவமோ மறைவான பாவமோ துணிகரமான பாவமோ, இது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? அந்த பாவத்தின் மத்தியில நாம் அந்த லோத்தை விட்டு, அந்த திரையை விட்டு வெளியில வந்து எழுந்து பெத்தேலுக்கு போகணும். அதனாலதான் அந்த சீக்கியம் அவனுடைய பட்டணத்துல அந்த மனுஷன் என்ன நினைச்சான்னா, தான் செய்கிறது யாருக்கும் தெரியாது, என்னால பிரச்சனை இல்லைன்னு நினைச்சான். ஆனா அதுதான் அவனுடைய உயிருக்கும் அந்த முழு பட்டணமா அழிந்து போவதற்கு காரணமா இருந்துச்சு. யாக்கோபுடைய வாசனை கெட்டதுக்கும் அதுதான் காரணம். திரை இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. கர்த்தருக்கு முன்பதாக லோத்து இருந்தால் எழுந்து நாம் போக முடியாது. லோத்தை விட்டு எழுந்து வரும்போதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகுது. எனவே நாம் பெத்தேலுக்கு போகணும்னா, எழுந்து பெத்தேலுக்கு போகணும்னா நாம் லோத்தை விட்டு எழும்ப வேண்டும். முதல்ல அது பாவம், திரை. அந்த திரையை விட்டு ரகசியமான அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று கண்டுபிடித்து நாம் அதை விட்டால்தான் எழுந்து பெத்தேலுக்கு போக முடியும். இந்த நாட்கள்ல நாம் எத்தனையோ காரியங்களை வைத்து நம்ம சுத்திகரித்திருக்கிறோம். இன்னும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கண்கள் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய இச்சையில், மாம்சத்தின் இச்சையில் ரகசியமான பாவங்கள் ஏதாவது நம்மிடத்தில் இருக்கா என்று நம்மை கண்டுபிடித்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பெத்தேலுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கலாம். நம்முடைய வாசனை கெடுக்கப்பட்டு நமக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் மாறும். பாவத்தை மறைச்சு வைக்கிற வரைக்கும் வாசனை கெடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, மடியிலே கனம், வழியிலே மடியிலே கனம், வழியிலே பயம். பாவத்தை மறைக்கிற வரைக்கும் நமக்கு பயம் சூழ்ந்துகிட்டே இருக்கும், பயம் இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அந்த கலக்கம், பயம் நம்ம விட்டு போயிடும். அந்த வாசனை கெடுக்கப்படாது. இப்ப ய- யாக்கோபு சொல்லும்போது, இந்த சுற்றி இருக்கிற இந்த தேசத்தாரின் மத்தியில என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே. அப்ப பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பதாக பிசாசு போய் நம்முடைய வாசனையை கெடுத்து போடுவான். என்ன போடுவான்னா, இவன் இப்படி எல்லாம் தவறு செய்தானேன்னு சொல்லி இரவும் பகலும் சகோதரர்கள் மேல் ஓயாமல் குற்றஞ்சாட்டுகிற பிசாசு நம்முடைய வாசனையை கெடுத்து போடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாசனை கெடுக்கப்படுகிற வேலையில கலக்கம் நமக்கு உண்டாகும். நாம் என்ன செய்யணும்? எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில எதை விட்டு எழ வேண்டும்? தூசியை உதறி விட்டு எழ வேண்டும். என்ன விதமான தூசி? நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி இருக்கிறது ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். அப்ப இந்த பாவம் ஆகிய தூசி நம்ம விட்டு போகவிட்டால், நாம் உதறி தள்ளி விட்டு போகவிட்டால் நாம் பெத்தேலுக்கு போக முடியாது. அப்படி நாம் பெத்தேலுக்கு உதறி தள்ளி விட்டு எழுந்து போக வேண்டுமே என்னால் மறைவான பாவம் அதுதான் நமக்கு தூசியாக ஒட்டியிருக்கு. அந்த மறைவான பாவம், அந்த தூசி பாருங்க, சில நேரம் நம்ம சட்டையில் ஒட்டிருக்கிறது வெளியே தெரியாது. ஆனா காலர்ல கையில தெரிஞ்சிடும் தூசு. அது காலர்ல கண்டுபிடிச்சிடலாம். அது மறைக்க முடியாது. லைட்டா தான் வந்து பட்டிருக்கும். ஆனா சாதாரணமா பார்த்தா தெரியாது. அது ஒரு மறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த தூசை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் லோத்தை விட்டு எழுந்து நாம் பெத்தேலுக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து நம்மை சுத்திகரிப்போம். நம்ம சுத்திகரிக்கப்படாவிட்டால் நாம் பெத்தேலுக்கு போகவும் முடியாது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டவும் முடியாது, நம்முடைய கலக்கங்கள் மாறவும் முடியாது. நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எனவே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இது போல மறைவான பாவங்கள் ஏதாவது இருந்தால் நீர் எனக்கு அதை வெளிக்காட்டி தாரும் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஆண்டு இடத்துல கேட்போம். கர்த்தாவே, நம்ம பார்த்தது போல ஆபிரகாம் லோத்துவை விட்டு பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எழுந்துன்னு சொன்னார். லோத்துவை விட்டு எழுந்து தேசத்தை விட்டு தேசத்தின் அகலத்தின் நீளத்தையும் அளக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆனா லோத்துவை கர்த்தர் அழைத்தாரா? லோத்துவை கூட கூட்டிட்டு போக சொன்னாரா? இல்ல. அப்ப ஆபிரகாம் லோத்துவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆனால் எந்த தேசத்துக்கு போகணும், என்ன செய்யணும், எதுவுமே அவனுக்கு கர்த்தர் சொல்லல. எப்ப லோத்தை விட்டு பிரிந்தானோ அப்பதான் கர்த்தர் அவனுக்கு சொன்னார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கு நடந்து திரி, உன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு சந்ததிக்கு உனக்கும் சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னார். அப்படி இருக்க லோத்து பிரியும் போதுதான் அந்த அழைக்கப்பட்ட அழைப்போ உறுதிப்படுத்தப்படுது, அந்த நிச்சயம் உண்டாகுது. அது வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு மறைவாவே இருந்துச்சு. அந்த காட்டப்பட்ட தேசம், எந்த தேசத்துக்கு போறது, கர்த்தர் அழைத்தார், எந்த தேசத்துக்கு போகணும்னு தெரியல, போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். லோத்து அவனை விட்டு பிரிந்த போதுதான், அந்த மறைவு அவனை விட்டு நீங்கின போதுதான் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் என்னதென்று அவனுக்கு தெரிந்தது. அப்ப லோத் என்று சொல்லுவது, அந்த லோத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மறைவு, திரை. இது நீங்கணும். அப்படின்னா லோத்து விட்டு அவன் பிரியணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாசனை கெட்டதுக்கு காரணம் என்ன? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நம்ம நஷ்டப்படுத்தியிருக்கோம், காரணம் என்ன? லோத்து நம்ம கூட இருக்கிறானா அப்படின்னு பார்த்தோம். முதல்ல லோத்துன்னு சொல்லும்போது அது ஒரு மறைவு, அது ஒரு ரகசியமான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தா அது எப்படியும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள், என்ன, நமக்கு பிடிச்ச பிரியாணியை வாங்கி பத்திரமா பேக் பண்ணி வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது வச்சிருக்கிறோம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அதை மறைச்சு வைக்க முடியுமா? 4 நாள் கண்டிப்பா என்ன ஆயிரும், ஸ்மெல் வெளியில வந்துடும். அது போல மறைவான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாசனை கெட்டு போகுது, சாட்சியின் ஜீவத்தை நஷ்டப்படுத்துது. அதே போல லோத்தை விட்டு பிரிதல் என்று சொல்லும்போது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதுதான் குறிக்குது. நம்ம வாசனை கெட்டு போவதற்கு காரணம், சிலரை விட்டு நம்ம வேறு பிரியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில இடங்களை விட்டு வெளியில வரணும், சில மனுஷர்களை விட்டு வெளியில வரணும்.
கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே புறப்பட்டு போங்கள், அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். சில இடத்தை விட்டு நம்ம வேறு பிரியணும், சில மனுஷங்களை விட்டு வேறு பிரியணும். பாருங்க, இங்க யாக்கோபுக்கு வாசனை கெடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 34:1 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவங்க பரதேசிகளா அந்த வழியா டிராவல் பண்ணி போறாங்க. போற இடத்துல அந்த இடத்துல அவங்க டென்ட் போட்டிருக்கிறான், ஒரு கூடாரம் போட்டு இருக்கிறான். அப்ப அவங்க எத்தனை நாள் அங்க இருப்பாங்களோ தெரியாது, சீக்கிரமா அவங்க அந்த இடத்துக்கு போகணும். அந்த நேரத்துல இவ போய் அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அது நிமித்தம் யாக்கோபுடைய வாசனை கெட்டு போச்சு. அப்ப தேசத்து பெண்கள், நாம் இந்த பூமியில ஒரு பரதேசியும் அந்நியருமா இருக்கிறோம். இந்த உலகத்தோரோடு கூட நமக்கு ஐக்கியம் இருந்தால், ஒரு வேறுபாட்டின் ஜீவியை நாம் செய்யாத போது நம்முடைய வாசனை கெடுக்கப்படுது. நம்முடைய வாசனை கெடுக்கப்படுகிற வேலையில நமக்கு கலக்கம் உண்டாகும். கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்ப நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கேயே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. நாம் இந்த நாட்கள்ல எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கேயே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படி எழுந்து பெத்தேலுக்கு போகணும். எதை விட்டு எழும்ப வேண்டும்? தூசியை உதறி தள்ளி விட்டு நாம் எழும்ப வேண்டும். அப்ப அதோடு மாத்திரமல்ல, இந்த தேசத்து பெண்கள் அல்லது இந்த லோத்துவை விட்டுட்டு நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போகணும். லோத்துவை விட்டு எழுந்து பெத்தேலுக்கு போகணும். அப்ப சிலரை விட்டு நாம் பிரிய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நாம் காத்து கொள்ள முடியாது, நம்முடைய வாசனையை காத்து கொள்ளவும் முடியாது, நாம் பெத்தேலுக்கு போக முடியாது. பெத்தேலுக்கு போக வேண்டுமேயானால், நாம் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண வேண்டுமேயானால், நாம் லோத்துவை விட்டு பிரிய வேண்டும். பிரிந்து எழுந்து புறப்பட்டு நாம் பெத்தேலுக்கு போகணும். அப்ப இந்த தீனால் தேசத்து பெண்களோட ஐக்கியம் வைத்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல எந்த விஷயத்துல சில மனுஷர்கள், சில பொருட்கள், சில இடங்கள், இவைகளை கர்த்தர் நமக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அந்த இடங்களுக்கு போய் அந்த மனுஷர்களோட ஐக்கியம் வைத்திருந்தால் நம்முடைய வாசனை கெட்டு போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது போன்ற காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். அது போன்ற விஷயங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டிய நாம் அந்த வேறு பிரிந்து வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காத்து கொள்ளாதனால நாம் எப்படி நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும்? அதாவது பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே வேறு பிரிதல் தான். மூல பாஷையில பரிசுத்தம் என்று சொன்னால் வேறு பிரிதல், செப்பரேஷன் தான் ஹோலினஸ். அப்ப வேறு பிரியாம நமக்கு பரிசுத்த ஜீவியமே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து, மனுஷர்களிலிருந்து, நம்முடைய இனத்திலிருந்து, பாஷையிலிருந்து, கோத்திரத்திலிருந்து கர்த்தருமே வேறு பிரித்தார். ஆனா லோத்து மட்டும் கர்த்தர் ஏன் கூட்டிட்டு வர சொன்னாரா? சொல்லலையே. அவன் லோத்தை விட்டு பிரியிற வரைக்கும் அவனுக்கு தெளிவில்லை, அவனுடைய அழைப்புல அவனுக்கு நிச்சயம் இல்லை, எந்த இடத்துக்கு போக நிச்சயம் இல்லை, கர்த்தர் எந்த ஊருக்கு போக சொல்லி அழைச்சிருக்கிறார் நிச்சயம் இல்லை. அப்ப நம்ம வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிற வரைக்கும் நம்முடைய தூரத்தில் இருக்கிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியாது. எனவே கொஞ்சம் நாம் ஜபிக்கலாம், கொஞ்சம் ஜபிக்கலாம், என்ன கொஞ்சம் நம்ம ஜபிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க மீதியானவருடைய விஷயத்துல வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாததுனால அவங்க வாசனை கர்த்தருடைய சமூகத்துல கெடுக்கப்பட்டு போச்சு. என்ன, நம்ம வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்கிறது யாருன்னா பிழையாமுடைய போதனை. இன்னைக்கு பிழையாமுடைய போதனை தான் நிறைய பேருக்கு உண்டாகி வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்கிறாங்க. பாருங்க, இந்த ஜனம் தனித்து வாசம் பண்ணும், ஜாதிகளோடு கலவாமல் இந்த ஜனம் தனித்து வாசம் பண்ணும் என்று சொல்லி பிழையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப அந்த ஜனம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும் போது, தனித்து வாசம் பண்ணும் போது யாக்கோபிலே அக்கிரமம் காணப்படுகிறது இல்லை, குற்றம் காணப்படுகிறது இல்லை. நம்ம அது எங்க வாசிக்கிறோம்? என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, கண்மலை உச்சியில இருந்து அந்த தீர்க்கதரிசி இந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. எப்ப அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமா இருக்கும்போது. பரிசுத்தம் என்பது வேறு பிரிந்து ஜீவிக்கும் போதுதான் அக்கிரமமோ குற்றமோ இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறோம். கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை, அங்க இல்லை. அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு தான்
அவங்க கர்த்தரை விட்டு பிரிக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? மீதியானிய ஸ்திரீகளோடு, மீதியானியர்களோடு அவர்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். மோவாபின் சமவெளியில வரும்போது அது மோவாபின் சமவெளியில மோவாபிய ஸ்திரீகளோடு தான் அவங்களுக்கு ஐக்கியம் வேணும். மீதியானியரோட அவர்களுக்கு ஐக்கியம் வேணும் அப்படி சொல்லி தந்திரமாக பிழையாம் போதிக்கிறான். அப்படி போதிக்கும் போது நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் சித்தீமிலே, என்னாகமும் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அளித்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டானது. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வித்து அந்நிய ஜனங்களோடு கலந்தது. அந்த வேறுபாட்டின் ஜீவியம் அற்று போனது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பிழையாமுடைய போதகம். அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம யூதால வாசிக்கும் போது பிழையாம் அவன் ஒரு அநீதத்தின் கூலியை விரும்பினான்னு சொல்லி வாசிக்கிறோம். பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான் என்று இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை கெடுத்து உணர்த்தினது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அநீதத்தின் கூலியை விரும்பி வஞ்சகத்தினாலே அவன் அந்த வஞ்சகத்தினால் உண்டான வருமானத்தை அவன் விரும்பினான். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியாமல் போனது. எப்படி அது போனதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் சமவெளியிலே வந்திருக்கும் போது அந்த மோவாபிய மீதியானியர், அந்த மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இவர்கள் கலந்தால் அந்த வேறுபாட்டின் ஜீவத்தை நஷ்டப்படுத்தினால் கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவார். அப்பொழுது ஈஸியா இந்த ஜனங்களை முறியடித்து விடலாம் என்று ஒரு திட்டம் தீட்டினார். என்ன செய்தா? வரலாறு சொல்லுகிறது, மோவாபின் சமவெளியில இந்த பாலாக் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி பிழையாம் ஒரு ஐடியா கொடுக்குறான். இவங்க வேறுபாட்டின் ஜீவத்தை பிரிச்சுட்டான், கர்த்தர் அவங்க விட்டு அவங்களை பிரிச்சிடலாம். அப்ப ஈஸியா அவங்க பலவீனப்பட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய ராஜா அவர்களோடு கூட இருக்கிறார். அப்ப அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. அவர்களை யாரும் எதிர்க்க முடியாது. ராஜா அவர்களை விட்டு போயிட்டாருன்னா அவர்களை ஈஸியாக முறியடித்து விடலாம் என்று அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜனங்கள் மோவாபின் சமவெளியில தங்கியிருக்கும் போது மோவாபின் அந்த ஸ்திரீகளுக்கு என்ன செய்யணும்னா அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நிறைய தின் பண்டங்களை கடையாக வைக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல வெறும் மன்னாவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தங்கள்கிட்ட இருக்கிற அந்த எகிப்துல இருந்து கொண்டு வந்த வெள்ளி பொன் இந்த ஆபரணங்களை கொடுத்து அந்த கடையில போய் பணியாரங்கள் இது போல பண்டங்களை தின்பண்டங்களை வாங்குறாங்க. அப்படி போற இடத்துல அந்த கடையில இருக்கக்கூடிய வாலிபர்களா இருக்க மோவாபின் குமாரத்திகள் இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்து இவ்விதமாய் வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுத்தால் அவர்களை கர்த்தரை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி திட்டம் திட்டின பிழையாமின் போதகம்தான் வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்குது. அப்ப பிழையாமுடைய போதகம் என்றால் என்ன? அது வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்கிறது. அதனால ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி பிழையாம் போதிக்கிறான். அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள், அந்த பலிகளை புசித்தார்கள். தப்பு இல்லை என்று சொல்லி இதெல்லாம் பிழையாமின் போதகம் நம்மை வேறுபாட்டின் ஜீவியத்தை விட்டு பிரிக்குது. இந்த வேறுபாட்டின் ஜீவியம் நம்மளை விட்டு புரியும் போது நமக்குள்ள அக்கிரமம் உண்டாகுது, கர்த்தருடைய கோபம் வருது, அப்ப பரிசுத்தம் இல்லாமல் போகுது. அப்ப இந்த ஜாதி தனித்து வாசம் பண்ணும், ஜாதிகளோடு கலவாமல் இவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். தனித்து வாசம் பண்ணும்போது இஸ்ரவேலில அக்கிரமும் குற்றமும் அவர் பார்க்கிறதே இல்லை. அப்போ அவ்வளவு பியூரா இருந்தாங்க. அவருடைய ராஜா அவர்களோடு கூட இருந்தார். அப்போ நம்முடைய வாசனை கெட்டு போவதற்கான காரணம் நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ளல. லோத்துவை விட்டு எழுந்து வரும்போதுதான் நாம் பெத்தேலுக்கு போக முடியும். இங்க யாக்கோபுடைய வாசனை கெடுக்கப்பட்டது காரணம் தீனால் தேசத்து ஸ்திரீகளை பார்க்க போனால், அவர்களோடு கூட ஐக்கியம் வைக்கும்படி கடந்து போனால் கடைசியாக வாசனை கெட்டு போனது. எனவே கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அடிக்கடி நம்ம எச்சரித்திருந்தோம். கர்த்தர் நமக்கு சொல்லி இருந்தும் நாம் கீழ்ப்படியாமல் சில